Good afternoon everyone. நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஐஓடி எனேபிள் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது வந்து என்ன அப்படின்னா ஐஓடி அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அப்படின்னா நம்ம ஒரு டிவைஸில் வந்து எப்படி டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் இன்டர்நெட் மூலமாக. அதில் வந்துட்டு பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்றது ஒரு பேஷண்ட்டோட பல்ஸையும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலையும் வந்து ஒரு ஃபிசிஷியன் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஷின் தான் இது. அதை பற்றி என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஐஓடி பல்ஸ் ஆக்சிமீட்டரோட மெக்கானிசம் பார்க்குறதுக்கு முன்னாடி SpO2 ஹார்ட் ரேட் இதோட இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். SpO2 அப்படின்னாங்கிறது இட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கேரிட் பை ஹீமோக்ளோபின் இன் பிளட். இப்போ SpO2ஓட நார்மல் நம்ம பாடிக்கு எப்படி வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் சர்வைவல் தேவையோ அந்த மாதிரி நம்ம டிஷ்யூஸ்க்கு வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப தேவை. ஆக்சிஜன் லெவலை கம்மியாகிறதுக்கு பேர் ஹைபாக்சிமியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி SpO2 நார்மல் ரேஞ்ச் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 90 to 100% சொல்லுவாங்க. மெயினாக அபவ் 95% இருக்கிறது தான் நார்மல் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கும். பிலோ 90% இருந்துச்சுன்னா சில சிம்டம்ஸ் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெட்டிக்னஸ், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸ், பிரெத்லெஸ்னஸ், இந்த மாதிரி மைல்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு டீப் பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் ஹார்ட் ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் மாதிரி டெவலப் ஆகும். அடுத்து ஹார்ட் ரேட். நார்மல் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 60 to 100 beats per minute இருக்கும். பிராடிகார்டியாவோ டாக்கிகார்டியாவோ இருந்துச்சுன்னா சம் கைண்ட் ஆஃப் பெத்தாலஜி, கார்டியாக் பெத்தாலஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பல்ஸ் SpO2 அண்ட் ஹார்ட் ரேட். இப்போ எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான டவுட் இருக்கும், இந்த ஐஓடி பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கும் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற மேனுவல் பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கும் இல்லை நம்ம ஸ்மார்ட் வாட்சில் வர பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லாருமே சென்சார் ஃபிக்ஸ்டு தான். ஆனால் கம்பேர்ட் டு ஸ்மார்ட் வாட்ச் சென்சாருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஸ்மார்ட் வாட்ச் சென்சார் பெருசாக அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் நம்மளோட ஐஓடி பல்ஸ் ஆக்சிமீட்டர் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ப்ளஸ் மேனுவல் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து கம்பேர்ட் டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் பற்றி பேசணும். நான் இப்போ வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். இது வந்து ப்ராஜெக்ட் போர்ட், அதுக்கப்புறம் இது வந்து சென்சார், இது வந்து OLED ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஜம்பிங் வயர்ஸ்னால கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து GSP 2688 மொடியூல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இதில் எப்படி வந்துட்டு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அண்ட் பல்ஸ் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க LED சேம் தான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பல்ஸ் ஆக்சிமீட்டர்லையும் இதே LED இதே லைட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து இதுலேருந்து பாஸ் ஆகும். இந்த இதுலேருந்து பாஸ் ஆகும்போது என்னன்னா ஸ்கின்னை வந்து பெனிட்ரேட் பண்ணி அங்கே இருக்க பிளட் வெசல்ஸில் வந்து பிளட் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது, அதில் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கும். இது வந்துட்டு இந்த LED ஸ்க்ரீனில் வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற டேட்டா வந்து நம்ம ஒரு மெயின் க்ளவுட் சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒய்ஃபை இல்லைனா ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு லைவ் டைமாகவும் பார்க்கலாம். அதே போல் 3 days, 6 days, 1 month இந்த மாதிரியான டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிவைஸ் பல்ஸ் ஆக்சிமீட்டரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4 அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா இது ஈஸிலி அக்சசபிள், லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஓல்டேஜ் பீப்புளுக்கு ஈஸியாக வந்து இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிமோட் ஆக்சசபிலிட்டி. எப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து அவங்க வீட்டில் இருந்தே அந்த பேஷண்ட்டை வந்து மானிட்டர் பண்ண முடியும். இதனால் முன்னாடி வர டிசீஸை வந்து அவங்க நெக்ஸ்ட் வரப்போகிற டிசீஸை அவங்க முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் லைன் எடுக்கலாம்.